தானியேல் அதிகாரம் 6 21 வரை பார்ப்போம். அப்பொழுது தானியேல், ராஜாவாக நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகள் வாயை கட்டி போட்டார். ஆதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்யவில்லை என்றான். ஆமீன். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசத்தின்படியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமேன். பாருங்க, தானியேல் விசுவாசித்தான் தன் தேவன் மீது. அந்த சிங்க கெபியில் போடும்போது கூட சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. கர்த்தரோ முன்பாக இருந்து தானியேலை காப்பாற்றினார். அதேவேள் தரியு ராஜாவும் 3 வேளை நீ இடைவிடாமல் ஜெபிக்கிற ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை விடுவிப்பார் என்று தரியு ராஜாவும் சொல்லுகிறார். இவர்கள் விசுவாசம் வைத்தார்கள், உண்மை உத்தமனாய் இருந்தார்கள். நாம் வழியிலே பாவங்களும் குற்றங்களும் செய்யாமல் இருந்தார் நாம் நீதிமானாய் நிற்கும்போது நிச்சயம் நம்முடைய வழியிலும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி எந்த ஆபத்து வந்தாலும் அவைகளிலிருந்து நம்மை மீட்டு ரட்சித்து நம்மை வழி நடத்துவார். நீங்கள் எவைகள் விசுவாசிக்கிறீர்களோ அவைகளே காண்பீர்கள். விசுவாசிக்கிறவன் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையும் அற்புதத்தில் காண்பீர்கள்.